காலை ஆராதனையிலே நாம் ஒவ்வொரு வாரமும் த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள், உபதேசங்கள் என்கிற தலைப்பில் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அநேக உபதேசங்களை அவர் சொல்லிவிட்டு போனார். இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி நீங்கள் பேசணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு காரியமாக எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அது கடந்த வருஷமே துவங்கினோம். அதில் சில காரியங்களை பார்த்தோம். அதில் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்திலிருந்து அந்த உபதேசத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏன் தீர்க்கக்கூடாது அப்படின்னா, நம்முடைய கண்ணிலேயே உத்தரம் இருக்குது, நம்ம அடுத்தவங்க கண்ணுக்கு துரும்ப எடுக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்றாரு. இந்த உபதேசத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மை நாமே பார்க்கணுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் we have to see ourselves. If is there any mistake, if you do in our life, we have to change it. நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பார்க்கணும். அங்கே ஏதாவது மிஸ்டேக் இருக்குதுனாக்கா, தப்பு இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள்லையோ அல்லது நம்முடைய சுபாவத்திலேயோ நம்முடைய பேச்சிலேயோ இதெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் இனிமேல் கூட சில செயல்பாடுகளில் மாற்றம் தேவைப்படுகிறது, கிரியைகளில் மாற்றம் தேவைப்படுகிறது. கிரியினால் நீதிமானாக்கப்படாவிட்டாலும், அவர் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டாலும், கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டாலும் கிரியைகளில் மாற்றம் தேவைப்படுகிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, பாருங்கள், நீங்கள் சர்க்கரை இருக்குது, இனிக்கணும், உப்பு இருக்குது, துவக்கணும், உவர்ப்புத்தன்மை இருக்கணும். உப்பில் வெள்ளையாக இருக்குது, ஆனால் உவர்ப்புத்தன்மை இல்லை. அது உப்புன்னு யாராவது எடுத்துக்குவீங்களா? உப்பு கரிக்கலை, ஆனால் உப்பு போலவே இருக்குது, வெள்ளையாக இருக்குது, இது உப்பு தானே சொன்னால் யாராவது எடுத்துக்குவீங்களா? அப்போ உப்பு அதனுடைய குணத்தை உடையதாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும். உப்பை சாரமாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? உப்பில் சாரம்லாம் போயிடுச்சு. வெள்ளையாக இருக்குது, நல்லா உப்பு போல தான் இருக்குது, ஆனால் அதில் என்ன இல்லை, சாரம் இல்லை. அது உப்பு கைக்கல, உவர்ப்புத்தன்மை அற்று போனது. நீங்கள் அதை சாப்பாடில் போட்டு சமைச்சு சாப்பிடுவீங்களே, ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அதை போட்டாலும் எந்த உவர்ப்புத்தன்மையும் வரலன்னு சொன்னால் யாராவது 1 கிலோ உப்பு கொண்டு போயிட்டு சாப்பாடில் கொட்டுவீங்களா? கொட்டவே மாட்டீங்க. அது என்ன செய்வீங்க? அது வெளியில் கொட்டப்படுவதற்கும் எதுக்கு உதவும்? கொட்டப்படுவதற்கும். வெரி குட். வேற எதுக்கு என்ன செய்யாது? வெளில கொண்டு கொட்டலாம். அதை கொட்டுறது கூட பயமாக இருக்கும். ஏன்னா எங்கே கொண்டு கொட்டுறது? அது மண்ணுக்கும் பாரம். அதனால் அதில் பயிர் வச்சாலும் முளைக்காது, சாரமற்று போயிடுச்சுன்னா உப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்டு. கர்த்தர் என்னவா வச்சிருக்கிறாரு? சால்ட்டாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பு. அதாவது உலகத்துக்கே நல்ல சுபாவங்களை, நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்கள் உலகத்துக்கே. நீங்கள் எடுத்துக்கொண்டு படிக்கலாம் பாருங்கள். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலையும், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை படிக்கிறோம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை படிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம், மார்க் 9வது அதிகாரம், அதில் 50வது வசனம் நான் உங்களுக்காக படிக்கிறேன். உப்பு நல்லது தான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உப்பு நல்லது தான், ஆனால் அது சாரம்லாம் போயிடுச்சுன்னா எதனால் சாரம் உண்டாக்க முடியும்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள். உங்களுக்குள்ளே எல்லாம் சொல்லலாமா? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள். அப்படின்னா வீட்டுக்கு கூட உப்பு கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் பாஸ்டர், அப்படி அர்த்தமா? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கன்னா
நல்ல சுபாவத்தை உடையவர்களாக இருங்க, நல்ல நல்ல குணநலங்களை உடையவர்களாக இருங்க, நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களாக இருங்க, நல்ல எண்ணம் உடையவர்களாக இருங்க, நல்ல சத்தியம் உடையவர்களாக இருங்க. இதெல்லாம் உப்பு, நல்ல சத்தியம். நீங்கள் சத்தியமற்ற ஒரு மனுஷனாக இருப்பீங்கன்னாக்க, சத்தியம் தெரியாத மனுஷனாக இருப்பீங்கன்னா நீ சாரமற்றவர்கள். யாரால் பயன் உண்டு அப்படின்னா, யாருக்கு சத்தியம் நல்லா தெரியுதோ அவங்களால தான் அவங்களுக்கும் பயன், அவங்களால தான் மற்றவங்களுக்கும் பயன். அப்போ உப்பு என்பது குணத்தை குறிக்கிறது, உப்பு என்பது சத்தியத்தை குறிக்கிறது. உப்பு என்பது இன்னும் நம்ம சொல்லணும்னாக்க பரிசுத்த ஆவியை கூட அதுக்கு இணையாக நம்ம சொல்லலாம், பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உப்பு சாரமற்று போயிடுச்சுன்னா எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள் அப்படின்றாரு. லூக்கான சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம், லூக்கான சுவிசேஷ புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 34வது வசனம் நான் படிக்கிறேன். 14வது அதிகாரம் 34வது வசனம். உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும்? அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. எதுக்கு உதவாது சொல்லுங்க? நிலத்துக்கும் உதவாது, அதை எருவுன்னு நினச்சி கொண்டு போய் வயலையும் போட முடியாது, நிலத்திலையும் போட முடியாது. சரி, எருவாக பயன்படுத்தலாமான்னா அதுக்கும் அது என்ன செய்யாது? உதவாது. நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். இங்கே போடுவாங்கலாம், வெளியில் கொண்டு போயிட்டு கொட்டி போடுவார்கள். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் பாருங்கள். அப்போது ஒரு மனுஷன் நல்ல சத்தியத்தை அறிந்த மனுஷனாக இருக்கணும், நல்ல உபதேசம் தெரிஞ்ச மனுஷனாக இருக்கணும், நல்ல குணநலங்களை உடையவனாக இருக்கணும். கிறிஸ்தவனாக மாறுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, நல்ல குணமுள்ளவனாக இருப்பது தான் பெரிய விஷயமே. நல்ல சுபாவம் உள்ளவர்களாக இருப்பது பெரிய விஷயம். நம்முடைய சுபாவத்தில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வரணும், நல்ல சாரமுள்ள மனுஷனாக மாறணும். நீங்கள் போகிற இடத்துல இருக்கவங்க பூரா நல்ல குணசாலியாக மாறிடணும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க பூரா குணசாலியாக மாறிடணும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உப்பு நல்லது தான். அப்போ உப்பு சாரமாக்குவது எதனால் சாரமாக்க முடியும்? சாரமாக்க முடியாது, ஆனால் குணத்தை உண்டாக்க முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? உப்புக்கு வேண்டுமானால் சாரம் உண்டாக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே நல்ல குணத்தை உண்டாக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல குணத்தை கர்த்தரால் உண்டாக்க முடியும், நல்ல சுபாவத்தை உண்டாக்க முடியும், நல்ல பழக்க வழக்கங்களை உண்டாக்க முடியும். பாருங்கள், நல்ல சத்தியமுள்ளவர்களாய் மாற்ற முடியும். அப்போ இந்த உபதேசம் எதற்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னாக்க, இந்த உபதேசம் பாருங்கள், நம்ம சாரமுள்ளவர்களாக இருப்பதற்கு, அதாவது பிரயோஜனமற்ற நபராய் நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் உப்பு தேவைப்படுகிறது. எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்னு சொல்லுங்கள்? பிரயோஜனமுள்ள நபர்களாக. எல்லாம் சொல்லுங்கள், பிரயோஜனமுள்ள நபர்களாக. நிறைய பேர் வாழ்க்கையில் பிரயோஜனமற்றவர்களாக இருக்க காரணம் அவங்க இன்னும் குழந்தை பிள்ளையாகவே இருக்கிறாங்கன்றார் பவுல். பாருங்கள், ஒரு குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன். கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் ஆகுது. எல்லாருக்கும் பேசுகிற அதே சத்தியத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் பண்ணுற பிரசங்கம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இந்த 9 வருஷ காலமாக இன்னுமே என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் யாராவது எனக்கு ஜெபம் பண்ண நல்லா இருக்குன்னே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யாராவது எனக்கு ஜெபம் பண்ணணும், யாராவது எனக்கு உதவி செய்யணும், யாராவது எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், சர்ச்சுக்கு வான்னு சொல்லணும், யாராவது எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும், யாராவது எனக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்னால் கர்த்தருக்குள்ளே நிலையாக இருக்க முடியும். ஆறுதலாக பேசலைனாக்க சோர்ந்து போயிடுவேன். இப்படியே இருக்கிறாங்க. 9 வருஷமாக அப்படி இருக்கிறாங்க. நான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை பார்த்தேன், அவங்க அதில் மட்டும் அப்படி இல்லை, அடிப்படை சத்திய அறிவு கூட இல்லாமல் இருக்கிறாங்க. 9 வருஷ காலமாக இல்லை. அப்போ என் போதனையில் குறை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, போதனையில் குறை இல்லை, கேட்குறவங்க காதில் தான் குறை இருக்குது. என்ன செய்கிறாங்க? மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். ஏன்? கேட்கக்கூடாதபடி அவர்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. ஏன் கேட்கலை? கேட்டு வசனத்தை கேட்டு அவர்கள் குணமாகாதபடிக்கு அவருடைய செவிகளை பிசாசு அடைச்சி வச்சிருக்கிறான்றார். 9 வருஷமாக இன்னும் அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, பிள்ளைக்கு கயிறை கட்டி வச்சுருக்காங்க, கையில் ஒரு கயிறு, கழுத்தில் 2 கயிறு,
என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, முனி வந்து என்ன பிடிச்சிருக்குது, என் பிள்ளையும் அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு என்ன செஞ்சுருக்கேன், கயிறை கட்டி வச்சுருக்கிறேன். நான் கேட்குறேன், இந்த கயிறுக்கே பயப்படுற ஒரு பேய் உங்களுக்கு பயப்படாமல் போயிடுமா? அந்த பேய்க்கு உங்களை பார்த்தா பயம் இல்லையா, கயிறை பார்த்தா தான் பயமா? கயிறு என்ன இருக்குது, வெறும் கயிறு, இந்த ரோட்டில் போகிற வச்சு விற்கிறான் பாருங்க, அந்த கயிறை வாங்கி கட்டிக்கிட்டா உள்ள என்ன வராது, பேய் வராது. என்ன மாதிரி ஒரு மூட நம்பிக்கை பாருங்கள். நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், 2024 இல்லை 2054 ஆனாலும் இப்படிப்பட்ட பேயை பற்றிய அறிவு அல்லது பகுத்தறிவு இந்த ஊருக்கு இல்லாத வரையில் இந்த ஜனங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி நான் சொன்னேன். பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, அங்கே வருது இங்கே வருது, இங்கே சுடுற மாதிரி இருக்குது, உடம்புல இங்கே சுடுற மாதிரி இருக்குது, இங்கே ஏதோ உடம்பு துடிக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு பின்னாடி பேய் தான் இருக்குது, கண்ணு ஏன் படபடன்னு அடிக்குது, என்னென்ன விதமான காரியங்களை மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ நான் சொன்னேன், ஏமா இது வந்து உங்கள் ஊரில் மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு நான் சொன்னேன். உங்கள் ஊரில் மட்டும்தான் பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு ஆடிட்டு நடக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது காரணம் உங்கள் ஊரில் இன்னும் படிப்பறிவுன்னு என்ன செய்யலை, வரலை. ஏன் நகரத்துக்கெல்லாம் பேய் வர மாட்டேங்குது, கிராமத்தில் மட்டும்தான் பேய் பிடிச்சி ஆடணுமா? நகரத்துக்கு போக வேண்டியதானே, அங்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்களுக்கு அறியாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அங்கே வந்து எல்லாமே வளர்ச்சியும். அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், உனக்கு பயந்த சுபாவமா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் பாஸ்டர், பயப்படுவோம் பாஸ்டர். பயம் இருந்தால் என்ன இல்லை, கடவுள் அங்கே கூட இருக்கிறாருன்ற எண்ணமே இல்லை, அதனால தான் பயமே வருது. பிசாசு வந்து அப்படி ஒரு பிசாசு ஒருத்தவன் வந்து உலகத்தில் மக்களை அடிக்கிறான்னு சொன்னால் அவன் எப்படி வரமாட்டான்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியல. பிசாசுன்னு சொன்னாலே மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க உழுந்து புரள்றது தான் பிசாசு, ஆடுறது தான் பிசாசு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, பாஸ்டர் பல்ல கடிச்சிக்கிட்டு கெட்டினா கடிச்சிட்டு அப்படியே கடந்தேன் பாஸ்டர், நெகாயா இல்லை இல்லாமல் கடந்தேன் பாஸ்டர். நான் சொன்னேன், எங்கேயாவது ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிட்டு இது என்ன நோயின்னு பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ணுமே ஒழிய பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு 1947 மாதிரியே பேய் விட்டு நிற்கக்கூடாது. பிசாசு என்று ஒன்று இருந்தால் அவன் ஆடிக்கிட்டு வரமாட்டான், ஆடாமல் இருந்து அழிக்கிறவன் தான் பிசாசு. ஆடிக்கிட்டு வருதுன்னா அது நோய். எந்த ஊர்லேயே திருடன் வரும்போது நான் திருடன் வந்திருக்கேன்னு சொல்லுவானா? நான் திருடன் வந்திருக்கிறேன் அப்படி யாராவது சொல்லுவானா? அவன் சொல்லவே மாட்டான். அவன் திருடனே தெரியாது, பார்க்க ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப நீட்டாக வந்து நிற்பான். நம்ம தான் நினைப்போம் நல்லவன் போடுறேன்னு நினச்சி அநேகர் ஏமாந்து போவார்கள். அப்படி தான் இருக்கும். அப்போ சாத்தா மட்டும் நான் வந்து கொம்பு வச்சுக்கிட்டு அல்லது கருப்பை வேஷம் போட்டுக்கிட்டு யார் வந்திருக்கிற, நான் இன்னார் வந்திருக்கேன் அப்படி சொல்லுவானா? பேய் ஓட்ட போகிறோம் கேட்பாங்க பாருங்க, யார் வந்திருக்கிற, நான் முனி வந்திருக்கிறேன் சொல்லுவானா? வந்து என்னப்பா பண்ண போற? யாரையும் நம்ம இழிவுபடுத்தலை, எதையும் நம்ம அசிங்கப்படுத்தலை, யாருக்கு விரோதமாகவும் பேசலை. இது அறியாமை, அவங்களுடைய மூட நம்பிக்கை. தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அவங்க இன்னும் குழந்தையா இருக்கிறாங்க? ஏன் அவங்க இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறாங்க? ஏன் இன்னும் குழந்தையா இருக்கிறாங்க கிறிஸ்துக்குள்ளன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் சத்தியத்தில் வளரலை, வசனத்தை கற்றுக்கொள்ளலை, வசனத்தை கற்றுக்கொள்ள முயற்சியும் பண்ணலை. என்ன சரி, வசனத்தை கற்றுக்கொள்ள முயற்சியும் பண்ணலை. வேதத்தில் எடுத்துக்கொண்டு படிக்கிறேன் பாருங்க. வேதத்தில் எடுத்துக்கொண்டு படிக்கிற பவுல் வந்து ஸ்தோத்திரம், பவுல் வந்து ஜனங்கள் ரொம்ப கடிந்து கொண்டு பேசுகிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, நான் உங்களுக்கு எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 13வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை எடுத்து படிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. காலத்தை பார்த்தால் 12 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. காலத்தை பார்த்தா எப்படி இருக்கிறீங்க? போதகராக இருக்கணும். நீங்கள் போயிட்டு 4 பேருக்கு இயேசுனா யார், அவர் என்ன செய்கிறாரு, எப்படி அற்புதங்களை செய்கிறாரு, அவர் எதற்கு பூமிக்கு வந்தார், ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு கூட எழுந்தார், இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு என்ன மாதிரி எதிர்காலம் இருக்கிறது,
இறந்த பின்பாக உண்டாகிற வாழ்க்கையை பற்றி, இருக்க போகிற வாழ்க்கையை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கணும். காலத்தை பார்த்தா எப்படி இருக்குது? போதகரா நீங்க இருக்கணும். ஆனா நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்னா, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு இப்போ நாங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? மறுபடியும் மூல உபதேசத்தையே போதிக்க வேண்டியதா இருக்கின்றார். மூல உபதேசத்தையே மறுபடியும் போதிக்க வேண்டியதா இருக்கின்றார். மூல உபதேசம் என்னென்ன உபதேசம்? அடிப்படை காரியங்கள். எப்படி ஜெபம் பண்றது, ஜெபம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, பரிசுத்தனா என்ன, இயேசு கிறிஸ்து எதுக்கு மரித்து உயிரோடு எழுந்தார், இதையே நான் போதிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் மூல உபதேசம். விசுவாசம், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் மூல உபதேசம், அடிப்படை உபதேசங்கள். இதையே போதிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குது. காரணம் என்னன்னாக்க, நீங்க நினைச்சீல வளரவே இல்லை, இதுவே உங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி நான் அடுத்தடுத்த காரியங்களை சொல்லி தர்றது அப்படின்றாரு. ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது ஜனங்களுடைய திராணி என்னவோ, அவங்க கேட்டு புரிந்து கொள்ற திராணி என்னவோ அதுக்கேற்ற விஷயங்களை மட்டும்தான் போதிச்சாரு. அதையே அவங்களால விளங்கி கொள்ள முடியல. அதை என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த உபதேசம் ரொம்ப கடினமா இருக்குது அப்படின்னாங்க, இது விளங்கி கொள்ள முடியாததா இருக்கு அப்படின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், பூமிக்கு அடுத்த காரியத்தை பேசும்பொழுதே உங்களால் விளங்கி கொள்ள முடியலன்னா, விசுவாசிக்க முடியலன்னா, நான் பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை பேசுகிறேன், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். பூமிக்கு அடுத்த காரியம் என்ன? அவர் சொல்கிறாரு, இந்த காட்டத்தி மரம் ஒன்று இருக்கு பாரு, இந்த மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னாலும் அது உங்களுக்கு கீழ்ப்படியுன்றாரு. இது பூமிக்கு அடுத்த காரியன்றாரு. இது என்ன காரியம் சொல்லுங்க? பூமிக்கு மரம் எங்க இருக்குது? பூமியில் இருக்குது. மரத்தை நீங்க தொட முடியுமா? தொட முடியும். இப்போ பூமியில் இருக்க காரியம், இதை இதை கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், நீங்க சொன்னா அது நடக்கும்ன்றாரு. நீங்க சொன்னா அது நடக்கும். நீ சொல்ற காரியம் நடக்கும். மலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு சொன்னாக்கா அது தள்ளுண்டு போகுன்றாரு. நம்ப முடியுதா உங்களால? Are you able to believe the things which God speaks? கர்த்தர் பேசுகிற அந்த வார்த்தையை, அந்த காரியத்தை உங்களால் நம்ப முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? மலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு சொல்லி சொன்னபடி ஆகும் என்ற விதத்தில் விசுவாசித்தால் அது ஆகுன்றாரு. அதை அவர் செய்தும் காட்டினாரு. எப்படி செஞ்சு காட்டினாரு? 38 வருஷம் வியாதியஸ்தனை பார்த்து, உனக்கு மூலிகை ஒன்று வச்சிருக்கிறேன், அந்த மூலிகை என்ன தரேன் வா அப்படிலாம் சொல்லி கூப்பிடல. உன் கைகள் எண்ணெய் பூசி விடுறேன்லாம் சொல்லலை. அவனை தொடலை. அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அவன் கிட்ட போனார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு தான் சொன்னார். எதையுமே செய்யலை. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒரு மூலிகையை கொண்டு வந்து அதை கசக்கி கை காலில் பூசி விட்டு எழுந்து நடனலாம் சொல்லலை. நின்னாரு, அவனை பார்த்து எழுந்து நடன்னு சொன்னார். உன் படுக்கை எடுத்து நடன்னு சொன்னார். 38 வருஷமாய் படுத்த படுக்கையாக இருந்தவன் அவன் படுக்கையை அவனை சுருட்டி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். கைகளை தட்டி கத்த நன்றி சொல்லலாம். நல்லா உற்சாகமா, இன்னும் சத்தமா, இன்னும் உற்சாகமா, நல்லா கைகளை தட்டி. இந்த சத்தம் பத்தில் எல்லாம் சாப்பிடாம வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கை தட்டுறதுல ஒரு ரகசியம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கையை தட்டி பாருங்கள், வியாதியெல்லாம் சரியாயிடும். தெரியுமா உங்களுக்கு? இன்னும் சத்தமாக கேட்கலாமா? அப்படி தட்டுங்க வேகமா. வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த மூல உபதேசத்தையே மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்குது. மறுபடியும் இதே சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுலேயே இன்னும் குளறுபடி இருக்குது, இதுல இன்னும் குழப்பம் இருக்குது, இதுலேயே இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதுல இன்னும் நீங்கள் பாஸ் பண்ணலை, மூல உபதேசத்திலே பாஸ் பண்ணலை. அப்புறம் எப்படி நாங்கள் ஸ்ட்ராங்கான ஆகாரத்தை எப்படி உங்களுக்கு கொடுக்கறது? அப்படி சொல்றாரு. தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களையே மறுபடியும் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர் ஆனீர்கள். என்னவாயிட்டீங்களா? பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். நோயாளியாக கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுப்பீங்களா? யாராவது என்ன வாங்கிட்டு போவீங்க? உடம்பு சரியில்லாத பார்க்க போகும்போது என்ன வாங்கிட்டு போவீங்க? என்ன வாங்கிட்டு போவீங்க? வாங்கிட்டு போனது இல்லையோ, கை வீசிட்டு போயிடுவீங்களோ? ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்து என்ன வாங்கிட்டு போவீங்க? பழ வகை வாங்கிட்டு போவீங்க. சாப்பிட்ற மாதிரி வேறு என்ன ஐட்டம்? புரோட்டா வாங்கிட்டு போவீங்களா? பிரியாணி வாங்கிட்டு போவீங்களா? என்ன வாங்கிட்டு போவீங்க?
பன்னு, அப்புறம் அதாவது எளிதாய் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை தான் வாங்கிட்டு போவீங்க. என்ன மாதிரி பொருள் சொல்லுங்க? எளிதாய் ஜீரணமாகக்கூடிய பொருட்கள். ஒரு வீட்டுக்கு குழந்தை பிள்ளை இருக்கு, வீட்டுக்கு போறீங்க, என்ன வாங்கிட்டு போவீங்க? அந்த பிள்ளைக்கு எளிதாய் ஜீரணமாகக்கூடிய பிஸ்கட்டு, பிரெட்டு, பழங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுவார்னா, ஏன்னா அந்த குழந்தைக்கு அது வந்து பால் குடிக்கிற குழந்தை, அதுக்கு போயிட்டு லெக் பீஸ் வாங்கிட்டு போக முடியாது, சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு கொடுத்து கடிச்சு சாப்பிட்றான்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன வாங்கிட்டு போகணும்? பிஸ்கட்டு தான். நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்ன தான் வாங்கிட்டு போனாக்க? லெக் பீஸ் வாங்கிட்டு போனாக்க. யாருக்கு வாங்கிட்டு வந்தேன்? இந்த குழந்தைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் நினச்சிவாங்க அவங்கள பார்த்துட்டு. அதுக்கு எங்கே பல்லு இருக்குது, அதுக்கு அது போய் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தை பிள்ளைக்கு எதுக்கு தான் கொடுக்க முடியும்? பாலை உண்ணத்தக்க காரியங்கள். பாலை குழந்தை பிள்ளையாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு நான் பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாது. நீங்கள்லாம் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் என்பது என்ன? அது எதை குறிக்கிறது? பால் என்பது மூலோபதேசங்களை குறிக்கிறது. பால் என்பது எதை குறிக்குது? மூல உபதேசங்கள். ஜெபங்கிறது ஒரு மூல உபதேசம். ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபிக்க தெரியணும், ஆண்டவரோடு பேச தெரியணும். இதுவே தெரியலனாக்கா அவங்க எப்படி கடவுளோடு கூட இணைந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? கேட்கவே தெரியல. கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அழற பிள்ளை தான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். அழாத பிள்ளைக்கு யாராவது பால் கொடுப்பாங்களா? ஏன்? பிள்ளையினோட அழுகு எதை காட்டுது? எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பால் வேணும் எனக்கு அப்படின்னு அழுவுது இல்லையா? அப்போ ஜெபிக்க தெரியாத மனுஷன் எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? முதல்ல ஜெபிக்க தெரியணும். எத்தனை பேருக்கு நல்லா ஜெபிக்க தெரியும்? இப்போ நான் கேட்குறேன், காலையில் நான் வந்து டெய்லி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஷெடியூல் வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் தேவனோடு கூட இணைந்து பேசுகிறேன், தேவனோடு பேசுகிற பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கை தூக்கலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? காலையில் நான் ஜெபம் பண்ணுறேன். இப்போ நான் கேட்குறேன், ஒரு மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன். கை தூக்கும் பார்ப்போம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவங்க எல்லாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? எத்தனை மணி ஜெபம் பண்ணுறீங்க? சாரதாம் எத்தனை மணி ஜெபம் பண்ணுறீங்க டெய்லி? எத்தனை மணி ஜெபம் பண்ணுறீங்க? 9 மணிலேருந்து. நான் கேட்டது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம் எத்தனை பேர்னு கேட்டேன். இப்போ கைது 1 மணி நேரம். நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். 1 மணி நேரம் என்ன அர்த்தம்? 9லேருந்து 10 வரைக்கும், 4லேருந்து 5 வரைக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? 3 மணிக்கு எழுந்துருவீங்க. வெரி குட். கைதுட்டு கொடுங்க உற்சாகமாக. கர்த்தர் நல்லவர். அப்படி தான் இருக்கணும். பாருங்க, ஜெபம் பண்ணவே தெரியல அநேகருக்கு. ஜெபம் பண்ணவே தெரியல. எத்தனை வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டு? 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது, 12 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது. ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும் பாருங்க. முறைப்படுத்தப்பட்ட ஜெப வாழ்க்கை. டெய்லி காலையில் எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஏன் காலை நேரத்தை நான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த காலை நேரத்தில் தான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. பொழுதுக்கும் ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு படுக்கிற வரையில் வேலை இருக்கும். காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் எந்த வேலையும் இருக்காது. நீங்களும் யார்ட்டோன்னு சொல்லலாம், காலையில் எந்த வேலையும் தராத, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யலாம்? தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். அப்போது இந்த ஜெபங்கிறதுலாம் பால் போன்ற உபதேசங்கள். ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது பால் போன்ற உபதேசங்கள். 13வது வசனத்தை படிக்கிறோம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தின் மேல் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்தின் மேல் அவனுக்கு பழக்கம் கிடையாது. பெரிய வசனத்தை குறித்ததெல்லாம் பெரிய அறிவு இல்லை அவங்களுக்கு. நீதியின் வசனம்னு சொன்னால் நன்மையை கொண்டு வருகிற, விடுதலையை கொண்டு வருகிற, வெற்றியை கொண்டு வருகிற வசனத்தின் மேலே பழக்கம் அவனுக்கு கிடையாது. அதை எப்படி பெற்றுக்கொள்வதென்ற அறிவு அவனுக்கு கிடையாது அப்படின்றார். அப்போ பாலை உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தின் பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரம்னா என்னன்னா, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும் அப்படின்றாரு. எல்லாம் புரியுதா உங்களுக்கு? பலமான ஆகாரம் என்ன?
நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. எல்லாம் சொல்லுங்க, நன்மை தீமை இன்னதென்று. வாயத்திறந்து சொல்லுங்க, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அது என்ன பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக? பாருங்க, ஒரு காரியத்தை பயிற்சி செஞ்சு பார்க்கணும். இது நல்லதா கெட்டதா, இது என்ன மாதிரி நஷ்டத்தை ஏற்படுத்துது, என்ன மாதிரி லாபத்தை கொண்டு வரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. கீழே விழுந்தாதான் 4 தடவை விழுந்தாதான் 5வது தடவை எப்படி நிற்கணும்னு அந்த குழந்தைக்கு தெரியுது. 10 தடவை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டு போய் கீழே விழுந்தாதான் அப்புறம் சைக்கிள் எப்படி நல்லா ஓட்டணும்னு தெரியுது. 10 தடவை பேசி தப்பு தடவை பேசி 4 பேர் திட்டினாதான் அதுக்கப்புறம் எப்படி நல்லா பேசணும்னு தெரியும். இல்லை நான் பேசவே மாட்டேன், பேசினா தப்பாக போயிடும், அப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேச தெரியாது உங்களுக்கு. தப்பு தடவை பேசி பாருங்க, பேசுங்க, வாயில் வரதெல்லாம் பேசுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, எதெல்லாம் தப்பான வார்த்தையோ அதெல்லாம் நிறுத்திக்கிங்க, எதெல்லாம் சரியான வார்த்தையோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. எல்லாவற்றையும் கேளுங்க, நலமானதை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. கேட்கவே மாட்டேன்னு வச்சு முடிவு பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கேளுங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிற ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கு தகும். அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு தேவைப்படுதுன்றார். ஒரு பூரண வயதுன்னு சொன்னாக்க ஓரளவு மெச்சூர்டான ஒரு மனநிலைமைக்கு உள்ளவங்களுக்கு தான் அது விளங்குன்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது எப்படி நான் வளர்றது அப்படின்னா அதுக்கு தான் இந்த வசனத்தை மறுபடியும் பார்க்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கிற பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் படிக்கிறேன். 1, 2, 3 வசனங்களை படிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கீங்க? கர்த்தர் தயவு உள்ளவர், கர்த்தர் அதாவது கர்த்தர் இரக்கமுள்ளவர், அன்பானவர், கிருபை உள்ளவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை நீங்கள் ருசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் ருசிச்சு பார்த்துருக்கீங்க, ஒரு டேஸ்ட் தெரியாமல் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ருசிச்சு பார்த்துருப்பீங்க. பிரியாணினா எதுன்னு தெரியும் உங்களுக்கு, ஆனால் பிரியாணி எப்படி செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எது பிரியாணின்னு சொல்ல தெரியும் உங்களுக்கு. சொல்ல தெரியுமா சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியும். அப்போது கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? தயை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தயை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். தயைனா கிருபை உள்ளவர். He is merciful God, He is graceful God. பாருங்க, மனுஷனை ரொம்ப நேசிக்கிறாரு, மனுஷன் மேல இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. மனிதர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்காக பரிதாபப்பட்டாரு, அவர்களுக்காக மனது உருகினாரு. கர்த்தர் தயை உள்ளவராக இருந்தார். ருசி பார்த்தது உண்டானால் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விடுங்கன்றாரு. என்னாச்சு சொல்லுங்க, என்னெல்லாம் ஒழிக்கணும் சொல்லுங்க. இந்த பாலில் எதையாவது ஒரு கலப்படம் பண்ணிட்டீங்கன்னா பால் முறிஞ்சு போயிடும் இல்லையா? பால் வாங்குற பாத்திரம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கணும்? நல்லா சுத்தமாக கழுவணும் பாத்திரத்தை. முதல்ல நல்லா கழுவிட்டு அதில் குறிப்பாக உப்பு இல்லாதபடி கழுவணும். அதனால் பாத்திரத்தில் பால் வாங்க போகிறவங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா, பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டே போவாங்க. பால் வாங்குற அந்த நேரத்தில் தான் அந்த தண்ணியை வெளில ஊற்றிட்டு பாலை வாங்கிட்டு வருவாங்க. காரணம் என்னென்னா, அதில் தண்ணி இருக்கும் பொழுது எல்லா உப்புத்தன்மையும் அந்த தண்ணியினால் மறைந்து போய்விடும். உப்புத்தன்மை குறைஞ்சிடும். உப்புத்தன்மை குறைஞ்சதுனாக்க என்ன ஆகும்னா, அந்த பால் கெடாமல் பத்திரமாக இருக்கும். எனவே அதை போல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல உங்கள்கிட்ட இருக்க சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும். துர்க்குணம்னா என்ன? துர்க்குணம் சொல்லும்போது அதுக்கு எதிர்வார்த்தை என்ன வார்த்தை சொல்லலாம்? நற்குணம் சொல்லாமா? சரி, துர்க்குணம், நற்குணம். அப்போ சகல துர்க்குணத்தையும் ஒழிக்கணும்னு சொன்னா எதெல்லாம் ஒழிக்கணும்? எதெல்லாம் துர்க்குணம்? நீங்களே சொல்லி, எதெல்லாம் துர்க்குணம் சொல்லுங்க. எதெல்லாம் துர்க்குணம்?
எதெல்லாம் துர்க்குணம்? மற்றவங்க திட்டுறது என்ன குணம்? நற்குணமா? அது துர்க்குணம். மற்றவங்க அற்பமாய் பார்ப்பது என்ன குணம்? துர்க்குணம். ஒரு குடும்பத்தை சண்டையை உண்டாக்கி விடுவது என்ன குணம்? சொல்லுங்க, என்ன குணம் சொல்லுங்க. இதெல்லாம் நாங்களாம் இதெல்லாம் செய்யவே மாட்டோம் பாஸ்டர், எங்களுக்கே அதெல்லாம் சொல்கிறீங்க, நீங்களாம் என்ன பார்க்குறத பார்த்தாக்க அப்படி தெரியுது, நாங்கள் என்னமோ இதை செய்கிறோமா, நாங்கள் எங்கே இதெல்லாம் செஞ்சோம், நீங்கள் எங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கீங்களே. சண்டையை நீங்கள் போட்டிங்கன்னு நான் சொல்லலை, சண்டைக்கு நெருப்பு வச்சுட்டு வந்துருக்கலாம்னா வச்சு வந்துருப்பீங்களா, இது வந்துருக்க மாட்டீங்களா? அது எப்படி வைக்கிறது? புருஷ மனைவிக்குள்ளே ஏற்கனவே சந்தேக பிரச்சனை ஓடிட்டு நடக்கும். இந்த நேரத்தில் போயிட்டு உங்கள் வீட்டுக்காரங்க பார்த்தேன், அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தார், போதும் பற்ற வச்சாச்சு. அப்புறம் ராத்திரி பகல புகைய ஆரம்பிக்கும், 2 நாள் கழிச்சு சண்டை நடக்கும், 3ஆவது நாள் அந்த பொண்ணு அப்பா வீட்டுக்கு போயிடும், பிரித்து விட்டாச்சு. அந்த அக்கா பொய்யா சொல்லும், அந்த அக்கா உண்மையை தான் சொல்லியிருக்கும், அது பார்த்துருக்கு சொல்லியிருக்கு, நீ அங்கே எதுக்கு போன. அந்த அக்கால போய் சொல்லாது. யார்? உங்களை குறிச்சி. அப்போ இந்த துர்க்குணத்தை எல்லாம் ஒழிக்கணுன்றார். துர்க்குணத்தை அப்புறம் என்ன செய்யணும்? ஒழிக்கணும் அப்படின்றார். ஒழித்து விட்டு சகலவித கபடத்தையும் ஒழிக்கணுன்றார். கபடத்தெல்லாம் ஒழிக்கணுன்றார். கபடுத்தன்மை என்ன? உள்ளத்தில் ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று பேசுவாங்க. வார்த்தையில் தான் இனிப்பு இருக்கும், உள்ளத்தில் கசப்பு இருக்கும். வார்த்தையில் தான் அன்பு இருக்கும், உள்ளத்தில் வம்பு இருக்கும். வார்த்தை எப்படி இருக்கும்? அன்பா இருக்கிறது போல, நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, அப்படிதான் இருக்கும். ஆனால் உள்ளத்தில் எப்படிதான் நல்லா இருக்கிறானோ தெரியல இவெல்லாம். அப்ப சகலவித துர்க்குணத்தையும் ஒழிக்கணும், சகலவித கபடத்தையும் என்ன செய்யணும்? வஞ்சகங்களையும், வஞ்சகம் ஏமாற்றுவது, வஞ்சகங்களையும் பொறாமைகளையும். உங்களை எத்தனை பேருக்கு பொறாமை இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கினா பொறாமை இருக்குமா? சந்தோஷப்படுவீங்களா? தூக்கம் இருக்காமல் போயிடுமா? பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டா தூக்கலாம் போயிடும் பாஸ்டர். தூக்கமே இல்லை, எப்படி தான் வாங்கியிருப்பான்னு தெரியல, எங்கேயாச்சும் கொள்ளை அடிச்சுட்டு வந்துருப்பானோ, லாட்ரி சீட்டில் வச்சு விழுந்திருக்குமோ, கேரளாவுக்கு போயிட்டு வந்தானே ஏதாவது விழுந்திருக்குமோ, கோடி ரூபா விழுந்திருக்குமோ. நம்ம ஊரில் லாட்ரி சீட்டு இல்லை, அங்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் அப்படி பொறாமை. அப்போ சகலவித துர்க்குணம், சகலவித கபடம், சகலவித வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும், அதான் சகலவித இணைச்சிட்டு வர பாருங்க. சகலவித புறங்கூறுதல், புறங்கூறுதலில் அதுலேயும் சகலவித புறங்கூறுதல் இருக்குது. அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசாமல் இருக்கலாம், மறைமுகமாக பேசலாம்ல அவங்க இல்லாத போது, அதுதான் சகலவித புறங்கூறுதலில் வருது. அதெல்லாம் நீங்கள் மறைமுகமாக பேசினாலும் புறந்தான் கூறுறீங்க. ஆமேன். ஒரு மனுஷன் குறை இருந்தால், அந்த மனுஷன் மேலே அக்கறை இருந்தால் நேரடியாக போய் அந்த மனுஷனுக்கு சொல்லி தரணும், இதை போல் நீங்கள் செய்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த காரியத்தை மாற்றிக்கிங்கன்னு சொன்னால் அது நல்ல காரியம். அங்கே சொல்ல தைரியம் இல்லை, அதை ஒரு 100 பேர்கிட்ட சொல்ல வேண்டியது. மெனக்கிட்டு போயிட்டு ஃபோன் எடுத்துக்க வேண்டியது, ஃபோன் அடித்து 50 கிலோமீட்டர் அந்தான்ற அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது, உனக்கு தெரியுமா இந்த பையன் இப்படி பண்ணான் தெரியுமா, இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு தெரியுமா. இந்த ஃபோன் எதுக்கு தான் அவன் கொடுத்துருக்குறாங்க? எதை புறங்குறதுக்கா? சகலவித புறங்குறுதலை என்ன செய்யணுமா? ஒழித்து விட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, ஒழிக்கணும். வாயில் மட்டும் வார்த்தை வர மாட்டேங்குது, சொல்லுங்க ஒழிக்கணும். வாயை திறந்து சொல்லுங்களேன், நீங்கள் சொல்கிற வரைக்கும் விட மாட்டேன், அவங்க சொல்ல விட பொறுக்கிறது. சொல்லுங்க ஒழிக்கணும். எதை ஒழிக்கணும்? நீலம்பால் சொல்லு, எதை ஒழிக்கணும்? நீலம்பாலை கேளுங்க, எதை ஒழிக்கணும்னு கேளுங்க. தூக்கத்தை ஒழிக்கணும். அப்படியா? எதை ஒழிக்கணும் சொல்லுங்க? சகலவித துர்க்குணம், சகலவித கபடு, சகலவித வஞ்சகங்கள், சகலவித பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு இப்போ என்ன செய்யணுமா? நீங்கள் வளரணும்னு சொன்னாக்க அவர் சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. எப்படிப்பட்ட குழந்தை போல சொல்லுங்க? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என்ன பாலுது? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால்.
மறுபடியும் சொல்லலாமா? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால். திருவாசனம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? திருவாசனம் எப்படிப்பட்டது? கலங்கமில்லாத ஞானப்பால். வாயை திறந்து சொல்லுங்களேன், கலங்கமில்லாத ஞானப்பால். அது எப்படி சொல்லணும்னா, கலப்படமில்லாத ஞானப்பால். கலப்படம் இல்லாத ஞானப்பால். ஞானத்தை கொடுக்கிற பால். எப்படி வாழணும்னு ஞானத்தை கொடுக்கிற பால். எப்படி பேசணும்னு ஞானத்தை கொடுக்கிற பால். எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு ஞானத்தை கொடுக்கிற பால். எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்னு ஞானத்தை கொடுக்கிற பால். எந்த பால்? இந்த திருவசனமாகிய ஞானப்பால். எல்லாம் சொல்லுங்க, திருவசனமாகிய ஞானப்பால். அப்போ அதுதான் நம்ம போதிக்கிறோம். அதுதான் கடந்த நாட்களை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மூல உபதேசம் ஏன் அவசியம் அப்படின்னா, இதுதான் நாம் வளர்வதற்கு தேவைப்படுகிற ஞானப்பால். எல்லாம் சொல்லுங்க, வசனம் தான் வளர்வதற்கு தேவைப்படுகிற ஞானப்பால். அப்போ வசனம் நீங்கள் ஆண்டவர் எதற்காக என்ன விரும்புகிறாரு, என்ன சொல்ல வராரு, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய மனசில் இருக்கிற விருப்பம் என்ன, எதை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறார், இதுதான் மிக முக்கியமானது. அதில் மிக முக்கியமான உபதேசத்தை தான் கடந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்ன உபதேசம் அப்படின்னா, எப்படி ஜெபம் பண்ணுவது, எப்படி ஜெபம் பண்ணுவது. முதல்ல எப்படி ஜபிக்க கூடாது என்று சொல்லி பார்த்தோம். எப்படிலாம் ஜபிக்க கூடாது, எந்த ஜபத்திலெல்லாம் கர்த்தர் விருப்பமா இல்லை அதை நம்ம பார்த்தோம். எந்தெந்த ஜபத்திலாம் கர்த்தர் விருப்பப்படலை, நீங்களா மனசில் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரு, அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாருன்னு எதையாவது செஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏன் கர்த்தரை ஆசீர்வதிகள்னு கேட்டுருக்கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரன் சர்ச்சுக்கே வரல. ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழித்து ஒரு நாள் நான் அந்த நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தேன். ஒரு காலை அப்படியே தாங்கிட்டு வந்தார். என்னாச்சு பிரதர்னே? கால் சுளுக்கி ரயிச்சு பாஸ்ட் அப்படின்னாரு. ஏன் என்ன, எங்கே நடந்தீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்தே போயிட்டு வந்தேன் மாஸ்டர். கடவுள் கேட்டாராப்பா, இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படி வேளாங்கண்ணிக்கு நடந்து வா, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? இதெல்லாம் இவங்களை கற்பனை பண்ணிக்க வேண்டியது. எங்கேயாவது நடந்து போனால் எங்கேயாவது நடக்கும், எதையாவது செய்வோமே அப்படின்னு பண்ணிட்டு நடக்க வேண்டியது. அதெல்லாம் கர்த்தர் விருப்பப்படவே கிடையாது. செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாத எல்லா காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. போலீஸ்காரர் பைக் ஓட்டும் போது கையை போட்டு வண்டி நிறுத்தினார்னா நீ காட்ட வேண்டியது வேற. ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் கடைக்காரரு குடுன்னு கேட்டார்னா கொடுக்க வேண்டியது வேற. பைக்குக்கு முன்னாடி போலீஸ்காரர் கையை நீட்டி எடுன்னு சொன்னார்னாக்க ரேஷன் கார்டு கூடாது. என்ன எடுத்து தரணும்? லைசன்ஸ் எடுத்து தரணும், டிரைவிங் லைசன்ஸை. ரேஷன் கடைக்கு போயிட்டு தாத்தாடினார்னா அங்கே போய் என்ன செய்யக்கூடாது? லைசன்ஸ் எடுத்து காட்டக்கூடாது. எதை கொடுக்கணும்? அங்கே போயிட்டு எதை கொடுக்கணும்? ரேஷன் கார்டை எடுத்து கொடுக்கணும். அப்போ இங்கே எதை கொடுக்கணும், அங்கே எதை கொடுக்கணும், இங்கே எதை காட்டணும், அங்கே எதை காட்டணும்னு தெரியணும் இல்லையா? அப்போ ஜபம்னா என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு மனசில் பட்டதெல்லாம் கொடுத்துட்டு மனசில் பட்டதெல்லாம் பேசிட்டு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும்னு கேட்கறதுக்கு பேர் ஜபம் இல்லை. கர்த்தர் எதை விரும்புகிறார், எப்படிப்பட்ட ஜபத்தை நீங்கள் செய்யணும்னு விரும்புகிறாரு, எப்படி ஜபிக்கணும்னு விரும்புகிறாரு, எப்படி ஜபம் பண்ணால் உங்கள் வாழ்க்கை மாறணும்னு சொல்கிறாரு, எப்படி ஜபம் பண்ணால் அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாரு, எப்படி ஜபம் பண்ணால் மழை பெயர்ந்து போகணும்னு சொல்கிறாரு. எது பிரயோஜனமுள்ள ஜபம், எது மாற்றம் கொண்டு வருகிற ஜபம், எந்த ஜபம் வாழ்க்கையை தலைகீழ மாற்றி போடும். நீங்கள் பைபிளை படித்து பாருங்க. குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் சில பேர் பண்ணின கருத்தான ஜபம் அவங்க வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றி போட்டது, வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றி போட்டது. நீங்கள் பைபிள் எடுத்து படிப்பீங்கன்னாக்க 2 குருடர்கள் என்ன செய்கிறாங்கனாக்க, பாருங்க, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறார்கள். அவங்க பிச்சை கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்க, அந்த வழியை இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார். இயேசு கிறிஸ்து நடந்து போகிறத அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க, அந்த குருடன் பாருங்க, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிப்பின சம்பவம் இருக்குது. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன்.
அவர்கள் எரிக்கோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். எரிக்கோவிலிருந்து புறப்பட்டு இயேசு கிறிஸ்து போறாரு, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு இப்போ ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. நல்லா கவனிங்க, நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. எவ்வளோ நாளும் மனுஷன்கிட்ட போயிட்டு ஐயா தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, எதையாவது கொடுங்கன்னே கேட்டு காலம் ஓடிடுச்சு. இப்போ தான் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வராரு. இது நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. யார் வரா? இயேசு கிறிஸ்து வராரா? இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவரை தேடி போவதற்கு எனக்கு வசதி இல்லை, அவர் எங்கே இருக்கிறான்னு என்னால் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அன்றைக்கி இருந்ததுனாக்க இயேசு எங்கே இருக்கிறாருன்னு தெளிவாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடலாம், கூகுள் மேப்பை வச்சு போயிடலாம். அன்னைக்கு இந்த டெக்னாலஜிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவர் திடீர்னு இங்கே இருப்பார், திடீர்னு பார்த்தா அவர் நடந்து மெட்ராஸ் போயிடுவார், திரும்ப அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போயிடுவார். அதனால் அவரை போயிட்டு அவரை பார்த்து சந்தித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் சாத்தியமற்ற ஒரு காரியம். ஆனால் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இந்த வழியாக தான் இயேசு வராரு. இந்த நேரத்தில் நான் பண்ணுற ஜெபம் என் வாழ்க்கையை மாற்றும். இந்த நேரத்தை நான் பயன்படுத்தணும், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும். இந்த வழியருகே உட்கார்ந்துருக்க அந்த இரண்டு கூட யோசிக்கிறாங்க, திட்டமிடுறாங்க. என்ன திட்டமிடுறாங்கன்னா, முதல்ல இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். சரியான நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, இயேசு வரும்போது ஜெபிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணல. இப்படி எடுத்துக்கோமா, அந்த ரெண்டு கூட பிச்சை எடுத்து உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு இப்போதான் நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. அந்த வழி இன்னொரு பணக்காரன் வந்திருக்கிறான். அவன்கிட்ட போனால் ஒரு 500 அப்படி நோட்டாக போடுவான். இந்த பக்கம் 500 ரூபாயா, இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து வராரு, அவர் கூப்பிடணுமா? இந்த 500 இயேசுவா? இதெல்லாம் வைக்கப்பட்ட சோதனை. 1 ரூபாய்க்காக பல நாள் காத்துட்டு இருந்த ஆட்களுக்கு இந்த பக்கம் என்ன சான்ஸ் வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இயேசு பக்கமாய் திரும்பி அவங்க கூப்பிடுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ப்ளீஸ் ஹேவ் மெர்சி ஆன் அஸ். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க, ஜெபிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க ஆண்டவரை. நான் சொல்றேன், உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவரை தேடுங்க. குறித்த காலத்தில் ஜெபம் பண்ணுங்க, காலம் கடந்து ஜெபம் பண்ணாதீங்க. இந்த காரியத்திற்கு இப்ப ஜெபம் பண்ணணும்னு ஆவியானவர் உணர்த்தினா அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் இப்ப உணர்த்துறாரு, நீங்க 2 மணி நேரம் கழிச்சு ஜெபம் பண்ணாதீங்க. உணர்த்துற அந்த நேரத்தில் ஜெபிங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் கர்த்தர் உள்ளத்தில் உணர்த்துறாரு, ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நம்மளை ஜெபிக்கும்படி ஆண்டவர் தூண்டுகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த இடத்துல. எத்தனை பேருக்குள்ள அந்த உணர்வுலாம் வந்திருக்குது? ஜெபிக்கணும் என்ற உணர்வு வந்திருக்குதா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை ஞாபகத்தில் வரும். அவங்க பண்ண பிரச்சனை, இவங்க பண்ண பிரச்சனை ஞாபகத்தில் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சிந்திக்கிறதுக்கு வரல, அவங்களுக்காக ஜெபிப்பதற்கு தான் அந்த ஞாபகம் வருது. என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு ஞாபகம் வருதா? அதை நினச்சி புலம்புறதுக்கு அந்த ஞாபகம் வரல. உன் பிள்ளைக்கு அப்போ கையை உயர்த்தி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பிள்ளை எந்த கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியல, அவன் ஞாபகத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அவனை சுகமாக்கும் ஆண்டவர், அவனை பலப்படுத்துங்க ஆண்டவர், அவன் கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? வாய்ப்பை பயன்படுத்தணும், அந்த நேரத்தை பயன்படுத்தணும். ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏதோ ஒரு ஞாபகம் வந்துச்சு, சும்மா அதை புலம்பிட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும். இப்போ இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த 2 கூட நினைச்சாங்கனாக்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் போய் கொண்டே இருக்கிறாரு. கூட இருந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? 31ஆம் வசனத்தை படிக்கிறோம். அவர்கள் பேசாதிருக்கும்படி, யார்? அந்த 2 கூடரும் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். ஜனங்கள் அவர்களை எப்படி அதட்டிருப்பாங்க? ஏய் பிச்சைக்கார அமைதியாரா, குருட்டு பாயல, எந்த நேரத்தில் கத்துற, உனக்கு என்னடா ஏன்டா கூப்பிட்ற, நீயே குருட்டு பாய, என்ன பாவம் செஞ்சே தெரியல, உங்கள் அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ தெரியல, நீயே கூட நான் உட்காந்துருக்க, நீ வந்து கூப்பிடுற, எதையோ சொல்லி அதட்டி இருப்பாங்க.
அதட்டினார்கள். அவர்களோ அமைதியாய் அடங்கி போகவில்லை. என்ன செஞ்சாங்களாம்? அவர்களோ என்ன செஞ்சாங்க? அவர்களோ, அந்த வார்த்தை வருது பாருங்க, அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதாவது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே தடைகள் வரதான் செய்யும். வீட்டில் ஜெபம் பண்ணன்னு உட்காருங்க, அந்த நேரத்தில் சொந்தக்காரங்க வந்து வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அக்கா நல்லா இருக்கியாக்கா, இப்போ தான் ஜெபம் பண்ணலான்னு போய் உட்காந்து அந்த நேரத்தில் பார்த்து சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்களே. இப்போ தான் சர்ச்சுக்கு வரலான்னு கிளம்புனா கரெக்டாக விருந்தாளி வந்து வீட்டு வாசலில் நிற்கும். என்ன பண்ணுறது? விட்டுட்டு வந்தால் கோச்சிக்குவாங்க. ஆண்டவரையும் தேடி ஆகணும், ஜெபம் பண்ணியும் ஆகணும். இப்போ ஜெபம் பண்ணுறதா, அவங்க பேச்சை கேட்டு போகிறதா, ஒன்றுமே தெரியாமல் சிலர் முடிப்பாங்க. ஜெபத்துக்கு தடைகள் வரதான் செய்து, நீங்கள் அதை தாண்டி ஜெபம் பண்ணினா வெற்றியை பார்ப்பீர்கள். ஆமென். தடையே இருக்கக்கூடாது. எனக்கு வந்து எந்த தடையும் இல்லைன்னா நான் சர்ச்சுக்கு வருவேங்க அப்படின்னா, அப்படி ஒரு நாள் இந்த உலகத்தில் பிசாசு தரவே மாட்டான். சில பேரெல்லாம் பிசாசு பிஸியாகவே வச்சிருக்கிறான். ஏன் எதற்காக வச்சிருக்கிறான்னு சொன்னால், அவங்க ஜெபிக்கக்கூடாது என்பதனாலேயே பிஸியாக வச்சிருக்கிறான். எதையாவது ஒரு தேவையை கண்ணில் காட்டி அதை நோக்கி ஓடும்படியே செய்து கொண்டிருப்பான். இவங்களும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க, வேலையை செய்து கொண்டே இருப்பாங்க, பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், பிரதர் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஜெபமான நேரம் இல்லை பாஸ்டர், கரெக்டாக இன்றைக்கி தான் பாஸ்டர் வேலை வந்துடுது, இன்றைக்கி தான் எனக்கு முக்கியமான காரியமாக போயிடுச்சு பாஸ்டர், இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டாக லோனு கட்டி ஆகணும் பாஸ்டர், அதனால தான் ஜெபமான நேரம் இல்லை பாஸ்டர்பாங்க. பிசாசு ஜனங்களை பிஸியாக வச்சிருக்கிறான். ஆடுறது பேர் பிசாசு கிடையாது, ஜனங்களை பிஸியாக்குறான் பாருங்க. 24 hours அவங்களுக்கு வேலை வேலை வேலைன்னு கொடுத்து பணத்தை பற்றிய ஞாபகத்தை உண்டாக்கி, பொருட்களை பற்றிய ஞாபகத்தை உண்டாக்கி, தேவையை பற்றிய ஞாபகத்தை உண்டாக்கி அவங்களை ஜெபம் பண்ண விடாமல் அடக்கி வைக்கிறான். இப்போ இந்த ஜனங்க பூரா அந்த 2 குருடையும் அடக்கி வைக்கிறாங்க. பேசாத, அமைதியாயிரு, பேசி என்ன எதுக்கு பேசுற, எது கத்துற, உனக்கெல்லாம் ஏசுறது ஒன்றும் செய்ய மாட்டார், இதெல்லாம் உன் தலைமுறை சாபம், நீ குருடனா பிறந்ததெல்லாம் உன் சாபம், அந்த சாபம்லாம் மாறாது, இப்படியே கடை, இப்படி தான் 4 பேர் சொல்லியிருந்திருக்கலாம், இப்படி அவன்கிட்ட என்ன செஞ்சிருக்கலாம், பேசியிருந்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்துச்சு? அவர்களோ இன்னும் அதிகமாக கூப்பிட்டார்கள். ஜெபத்துக்கு எவ்வளோ தடை வருதோ அதை விட அதிகமாக நீங்கள் கூப்பிடணும்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் வெற்றியை கொண்டு வரும். சக்ஸஸ் வேணுமா? தடை வந்தோடனே முடங்கிடாதீங்க. முடங்கிட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது. உங்கள் ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் பிசாசு அதுக்கு தடை ஏற்படுத்துகிறான். உங்கள் ஜெபத்துக்கு அற்புதம் நடக்க போகுதுங்கிறத அறிந்ததுனால தான் நீங்கள் ஜெபிக்கக்கூடாதுன்னு தடை செய்கிறான், சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு தடை செய்கிறான். ஏன்? சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், பிள்ளைங்க மாறுவாங்க, எதிர்காலம் மாறும், பொருளாதாரத்திற்கு நஷ்டங்கள் மாறும், வியாதி மாறும், இது தெரியும் அவனுக்கு. அதனால சர்ச்சுக்கு போக மட்டும் விட மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை கூப்பிடட்டும், ஆண்டவரே என்னை கூப்பிடட்டும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வேலை வெட்டிலனாக்க, நேரங்காலம் ஃப்ரீயாக இருந்தனாக்க, போர் அடிச்சுதுன்னா சர்ச்சுக்கு வரலான் இருக்கிறேன். உங்களை ஃப்ரீயாக விட்டால் தானே அப்படி வருவீங்க, நான் ஃப்ரீயாக விட மாட்டேன்னு சொல்லி பிசாசு நல்ல வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. செய் 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 அப்படின்னு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது. சில ஒருத்தன் வந்து ஒண்டியாக இருக்கிறான்னா அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, யாருக்காக சம்பாதிக்கிறோன்னு அவன் யோசிக்கிறதும் இல்லையா. வசனம் அப்படி நான் சொல்லலை. ஒருத்தன் ஒண்டியாக இருக்கிறான், அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, யாருக்காக சேர்க்கிறோன்னு அவன் யோசிக்கிறதும் இல்லை. அப்புறம் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் பிரயாசப்பட்டு உழைக்கிறான், அதனால் அவனுக்கு பலன் என்ன? பிரசங்கி சொல்றாரு, அதனால் அவனுக்கு பலன் என்ன அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லைய தேவன் அப்படிப்பட்டவர்கள் நியமித்திருக்கிறாராம். என்ன தொல்லை சொல்லுங்க? அதை எப்படி அழகா சொல்றாரு பாருங்க, சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லை. இதில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. நான் சபை இடம் வாங்குற காரியத்தை கொடுத்தும், சபை கட்டுற காரியத்தை கொடுத்தும் ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே கிடந்தேன். அப்புறம் யோசித்தேன், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? இது கர்த்தருடைய காரியம், இது என் வீடு கட்டவா நான் பிரயாசப்படுறேன், ஏன் சர்ச்சை கட்ட எனக்கு வந்து ஏதோ சொத்து சேர்க்க பிரயாசப்படுறேன். கர்த்தருக்காக செய்யும்பொழுது நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் கூட உட்காந்து ஜெபம் பண்ணட்டும், கர்த்தர் வந்து காரியத்தை செய்யட்டும். ஆமென். இது அவருடைய காரியம், அவர் தான் டென்ஷன் ஆகிட்டு கிடக்கணும். யார்கிட்ட பேசணுமோ, யார்கிட்ட சொல்லி கொடுக்க வைக்கணுமோ அவர் தான் பேசணுமே தவிர நான் எதுக்கு பிரயாசப்படணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சர்ச்சை காரியத்துக்கு மட்டும் இல்லை, உங்கள் காரியத்துக்கு கூட கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொள்வார். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் அதெல்லாம்
தடைகளை மேற்கொள்ளணும். தடைகளை மேற்கொண்டு வாங்க. உங்கள் எண்ணமே கூட உங்களை தடை செஞ்சால் கூட அதை நீங்கள் ஜெயிங்க. இல்லை நான் பிசாசை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், நடக்காதுன்னு என் அறிவுக்கு தெரிஞ்சாலும் நான் விடாமல் ஜெபம் பண்ணுவேன். இவ்வளோ சத்தத்தில் என் சத்தம் போய் இயேசு காதில் விழுமான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் கூப்பிடுறதை மட்டும் நிச்சய மாட்டேன், நிறுத்தவே மாட்டேன். ஒரே ஆரவாரமாக இருக்குது, சத்தமாக இருக்குது, கூட்டம் திமின்னு போகுது. இவ்வளோ கூட்டத்தில் ஒரு மூலையில் கடந்துக்கிட்டு நான் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குன்னு சொல்கிற சத்தம் அவர் காதில் போய் விழுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் கூப்பிடுகிறத விட மாட்டேன். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுற பழக்கத்துக்குள்ளே வர போகிறீங்க? ஆமென். நான் ஜெபிக்கிறது நிறுத்த மாட்டேன், எவ்வளோ தடை இருந்தாலும் சரிதான். நீங்கள் தேவை பிள்ளைகளாம் அப்படி முடிவெடுங்க. காலையில் அதான் அதுக்கு காலை நேரத்தில் ஜெபத்தை ஒதுக்குன்னு சொல்கிறேன். நான் ஏன் காலை நேரத்தை ஒதுக்க சொல்கிறேன்? எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கலாம், தேவ சமூகத்தில் நல்ல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நல்ல பாடலை பாடலாம், வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் மனதில் உள்ள கவலையை பூரா கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கலாம். எல்லாம் எந்த நேரம் பெஸ்ட்டான நேரம்னு கேட்டால் அதிகாலை நேரம் தான் பெஸ்ட்டான நேரம். நல்ல காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் உட்காந்துட்டுங்க. நம்ம சபையில் நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் நான் கணேசாப்பாவை நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பெருமைக்காக நான் சொல்லலை, நான் பார்த்ததுனால சொல்கிறேன். காலையில் அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க என்னைக்காவது. இதை நான் முன்னாடியே போனவரோட சொன்னேன். போனவரோட ஒரு பிரதர் பார்த்து சொன்னார், பாஸ்டர் காலையில் இருந்து ஜெபம் பண்ண போயிட்டார் பாஸ்டர், நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணுறாரு பாஸ்டர் அப்படின்னு. ஒரு சகோதரன் பார்த்து வந்துட்டு சொன்னார், நான் தான் முன்னாடியே சொன்னேன் போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன். பைபிளில் அப்படி ஜெபம் பண்ண ஒரு தாயார் இருக்கிறாங்க பாருங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, அவங்கள பற்றி இந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, எடுத்துக்கொண்டு படிக்கலாம். நான் உங்களுக்காக அந்த வசனத்தை படிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை யாராவது முடிந்தா கூட என்னோட கூட சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு படிக்கலாம் பாருங்க. ஏறக்குறைய எத்தனை வயது உள்ள ஒரு தாயார்னு கேட்டீங்கன்னா 84 வயது உள்ள ஒரு தாயார். நீங்க அந்த லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா நலமா இருக்கும். நமக்கெல்லாம் வயசை நம்மளாம் ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்போம். எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என்னால் என்ன செய்ய முடியல, ஜெபம் பண்ண முடியல, காலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னு எதையாவது ஒரு சாக்கு சொல்லுவோம். ஆனால் 84 வயதான ஒரு தாயார் ஜெபம் பண்ணின ஜெபத்தை பற்றி இந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது. 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு வந்தாள். அந்த தாயாரை பத்தி எப்படி சொல்லுதுனாக்க பாருங்க, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். 84 வயசுல எப்படி இருக்கும்? எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இங்க டயர்டா இருக்குது, அங்க டயர்டா இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா 84 வயதுல ஒரு தாயார் எப்படி ஜெபம் பண்ணிருக்காங்கன்னு நீ பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி ஜெபம் பண்ணாங்களா? வசனத்தை எடுத்து படிக்கலாம் பாருங்க. எடுத்துக்கொண்டு படிங்க. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வசனம். 2வது அதிகாரம் 37வது வசனம். 2வது அதிகாரம் 37வது வசனம். ஸ்தோத்திரம். 36 இருந்து படிக்கலாம். இதோ உனக்கு இனத்தாராய் இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். 2வது அதிகாரம் தானே? 2வது அதிகாரம், சரி. 2வது அதிகாரத்துல 37வது வசனம். சாரி, தவறா படிச்சிட்டேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் 36ஆம் வசனத்தை படிக்கிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானவேரின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி, எல்லாம் கவனிங்க. அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும். எத்தனை வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறா? 7 வருஷம் தான் புருஷன் கூட வாழ்ந்திருக்கிறா. 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். நமக்கெல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தடை எதுக்கு, ஏன் ஜெபம் பண்ண முடியல, வயசாயிடுச்சு, பலவீனமா இருக்குது, கை கால் நடக்க முடியல,
பேச முடியல, இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவோம். இங்கே ஒரு தாயாருடைய வாழ்க்கையை பற்றிய சின்னதாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. அவள் எந்த கோத்திரத்தை சிறந்தவ, யாருடைய குமாரத்தி, அதுக்கு பிறகு அவள் ஒரு தீர்க்கதரிசி, ஷீ இஸ் எ ப்ராஃபட்டஸ், அவர் தீர்க்கதரிசி. அதுக்கு பிறகு அவளை பற்றி என்ன அடைமொழி கொடுக்கப்படுதுன்னா, அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல், கன்னி பிராயத்தில் வாலி வயசுல கல்யாணமானது முதல் 7 வருஷம் மாத்திரமே புருஷனோடு வாழ்ந்தவளும், அதுக்கு பிறகு புருஷன் இறந்துட்டா. ஒரு அந்த நாட்கள்ல நேரத்திலே கல்யாணம் ஆயிடுன்னு வச்சுட்டா கூட, ஒரு 20 வயதுல கல்யாணம் ஆனா கூட 27 வயசுலலாம் புருஷனை இழந்துட்டா. 7 வருஷம் தான் புருஷன் கூட வாழ்ந்திருக்கிறா. புருஷனை இழந்துட்டா பாருங்க. அதுக்கு பிறகு அவ புருஷன் இல்லாமலேயே, வேற கல்யாணம் பண்ணிக்காமலேயே, பிள்ளைங்க எதுவும் இல்லாமலேயே அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டா போல. 37வது வசனம் படிக்கிறோம். ஏறக்குறை 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல். இந்த நாட்கள்ல கணவனை இழந்த பெண்கள் வாழ்வது ரொம்ப கடினமான ஒரு காலம். ஏன்னா அந்த நாட்கள்ல அதே போல பெண்களை குறிவைத்து அந்த பெண்களுடைய வாழ்க்கை அழிப்பதற்கென்றே அநேகர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுல சாத்தன் ரொம்ப குறியா இருக்கிறான். அப்படிப்பட்ட பெண்களை தேடி வலை வீசுறான். அப்படிப்பட்ட பெண்களும் ஈஸியா எளிதாக ஏமாந்து போய்விடுகிறார்கள். யாராவது 2 அன்பா பேசணும், 2 வார்த்தை பேசணும், ஏமாந்து போயிடுறாங்க, அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. பிறகு வாழ்க்கை இழந்ததுக்கு அப்புறம் தான் உட்காந்து அழுகுறாங்க, புலம்புறாங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு வாழ்க்கைன்றாங்க. இந்த தாயார் எப்படி தன்னுடைய பாவம் செய்யாமல் தன் ஆத்துமாவை எப்படி பாதுகாத்து கொண்டாள்னு சொன்னா, அந்த சீக்கிரட்டுங்க சொல்லப்பட்டிருக்குது. அவள் தேவாலயத்தை விட்டு நீங்கல. அப்ப எப்படி இருந்திருப்பா? தேவாலயத்துக்கு வர்றதையே தன்னுடைய வேலையா வச்சிருந்திருக்கிறா, ஜெபிக்கிறதையே தன்னுடைய வேலையா வச்சிருந்திருக்கிறா, தேவாலயத்துல காத்திருப்பதையே தன்னுடைய வேலையை வைத்திருந்திருக்கிறாள். இப்ப புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் விஷயம் ரகசியம் புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண் சிறு வயதிலேயே கணவனை இழந்துட்டா எப்படி தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ளலாம்? அதுக்கு இந்த பைபிள் நல்ல அழகா சொல்லுது. எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிளரி பர்சன்ஸ் நிறைய அந்த பைபிள் இருக்கிறாங்க. அநேகர் எக்ஸாம்பிளா வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அன்னாள். இவ எப்படி இருந்தாலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல், 84 வயதுல கூட, 84 வயது வரையிலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல். அப்ப எந்த ஜெபம் வச்சாலும் முதல்ல ஜெபத்தில் கலந்து கொள்றவ. இப்படிப்பட்ட பெண்கள் தான் தன்னை காத்துக்கொள்ள முடியும். பைபிள்ல ஒரு வசனம் இப்படி இருக்குது, கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளுமுடைய ஸ்திரியானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான். ஒரு பெண்ணை பத்தி இப்படி இருக்குது. எப்படின்னாக்க, கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் உடையவள். அப்படின்னு என்ன அர்த்தம்? கன்னினா கன்னி வலை வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் கன்னி வெடின்றாங்க பாருங்க. மறைவாய் வைத்திருக்கிற ஆபத்தை உடையவ. வளைகளாகிய நெஞ்சன்னு சொன்னாக்க வலை போட்டு மனுஷனை பிடிக்கிற மாதிரி நெஞ்சத்தை உடையவ. கயிறுகளாகிய கையை உடையவனாக்க கையால மனிதனை கட்டி போடக்கூடியவ. அப்படிப்பட்ட பெண் இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கேட்டா சாவை விட கசப்பானவன்றாரு. அப்படிப்பட்ட பெண்களுக்கு யார் தப்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு சொல்றாரு, அப்படிப்பட்ட பெண்ணுக்கு யார் தப்பலான்னு சொன்னாக்க, தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் தான் அப்படிப்பட்ட பெண்ணுக்கு தப்பிக்க முடியும்ன்றாரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு பெண்ணா இருப்பீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட மனுஷன் கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய மனுஷனானவன் சாவிலும் அதிக ஆணானவன் சாவிலும் அதிக கசப்புள்ளவன் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவள் அவனுக்கு தப்புவாள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது பெண்ணுக்கு மட்டும் சொல்லல, நம்ம ஆணுக்கு எடுத்துக்கலாம். அப்ப இந்த அண்ணாள் என்ன செஞ்சா? தேவாலயத்தை விட்டு பிரியல. எப்படி ஜெபம் பண்றா? தேவாலயத்தை விட்டு பிரியல என்ன அர்த்தம்? எந்த ஜெபம்னு வந்தாலே தேவாலயத்துக்கு வந்துருவா. எந்த ஜெபமா இருந்தாலும், நைட்டு ஜெபம், காலை ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், எந்த ஜெபமா இருந்தாலும் ஒரு ஜெபத்துக்கும் லீவ் போட மாட்டா. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றவளா இருந்திருக்கா. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும், அந்த வசனம் இருக்கு இல்லையா, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி, இதெல்லாம் தன் சரீரத்தை நல்ல ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க உதவும் பாருங்க. நல்லா உபவாசித்து
சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டா உடம்பு நல்லா கண்ட்ரோலுக்கு வந்துடுது. நல்லா சாப்பிட்றது தான் சில சமயத்தில் ஜெபம் பண்ணாம, ஜெபத்துக்கு தடையா இருக்கு தெரியுமா? நல்லா சாப்பிட்றது தான். நல்லா சாப்பிடும்போது உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. அது இஷ்டத்துக்கு அது வேலை பார்க்குறங்குது, அடங்கவே மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது. கண்ணு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, கை சொன்னபடி கேட்க மாட்டேங்குது, மனசு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. உபவாசம் போட்டு பாருங்க, பட்டினி போட்டு பாருங்க, எண்ணம் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்பயும் அடங்கல பாஸ்டர், இன்னும் ஒரு வேளை உபவாசத்தை போடு, ஒழுங்கா கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்புறமெல்லாம் கண்ணும் எங்கேயும் போகாது, காலும் எங்கேயும் போகாது, கையும் எங்கேயும் போகாது, எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். நல்லா சாப்பிட்றதுனால தான் சில பேருக்குலாம் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுது. அதனால தான் உபவாசங்கிறது தன் சரீரத்தை பேணுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரீரத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுமா? நல்ல உதவி எது உதவியாக இருக்குன்னா நல்லா நீங்கள் உபவாசம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இவன் என்ன செஞ்சா பாருங்க, 84 வயது. 84 வயது இங்கே யாராவது இருக்கீங்களா? 84 வயதுல இங்கே யாராவது இருக்கீங்க? கைதுக்கு போட முடியுமா? 84 வயசுல யாரும் இருக்கீங்க? 74 வயசுல இங்கே யாராவது இருக்கீங்களா? 74 வயசு ஆயிடுச்சு எனக்கு, யாராவது இருக்கீங்களா? 74 வயசு. சரி, 64 வயசுல இங்கே யாராவது இருக்கீங்களா? 64 வயசு. 2 பேர் இருக்கிறீங்க, வெரி குட். 4 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கீங்க 64 வயசுல, வெரி குட். உங்களை விட 20 வயசு மூத்தவ தான் யாருன்னா இந்த அண்ணாள். 20 வயது. சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே நடக்க முடியன்றீங்க, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது. 84 வயசுனா எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு? ஆனா ஜபத்தை மட்டும் விடல. 84 வயசுல உபவாசித்து ஜெபம் பண்ணினாலாம். 84 வயசுல காலையில ஒருவேளை சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணுவது, உபவாசித்து ஜெபம் பண்ணுவது, தேவாலயத்தை விட்டு விட நீங்காமல் இருப்பது, எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் சபைக்கு போயிட்டு விழுந்துடுறது, ஜபத்தை விடுறது கிடையாது. இதெல்லாம் வாய்ப்பு, நமக்கு கிடைத்த காலங்கள். கர்த்தர் எனக்கு இந்த காலத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வயதை கொடுத்திருக்கிறார். ஆயுசு நாட் நீட்டிக்கப்பட்டிருக்காரு. எதுக்காக? இஷ்டம் போல வாழ்றதுக்கா? இல்ல, ஜெபம் பண்ண, கர்த்தரை தேட, ஏதோ ஒரு நோக்கத்தை என் மேல வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நான் அறிந்து ஜெபிக்கதான் எனக்கு இந்த நாட்களையும் ஆண்டுகளையும் கர்த்தர் நீட்டித்து கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நேத்து என்னோட கூட தூங்கினவர்கள் எழுந்திருக்கல, நான் எழுந்திருக்கிறேன்னு சொன்னா அப்பாவுடைய தயவு என் மேல இருந்திருக்குது. என்னை கொண்டு செய்ய வேலை ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் கர்த்தர் எனக்கு இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதுல மிக முக்கியமான வேலை நான் அவரோடு கூட பேசுவது, அவரோடு கூட உறவாடுவது, அவரிடத்தில் அன்பு காட்டுவது, அவரை பிரியப்படுத்துவது, அவருக்கு பிரியமானதை செய்வது. இரவும் பகலும், அந்த வசனம் சொல்லுது, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி என்னென்ன செய்தாலாம்? இரவும் பகலும் உபவாசித்து. ராத்திரி பகலா? ராத்திரி பகலா? அந்த வசனம் இப்படி இருக்கு, ராத்திரி பகலா உபவாசித்து. அதாவது வயதாகும் பொழுது ஒரு நல்ல காரியம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன நல்ல காரியம்? தூக்கம் வராது. சரியா? வயதாகும் போது என்ன வராது? தூக்கம் வராது. இந்த வாலிபத்தில் பார்த்தீங்கன்னா கண் விழிக்கவும் முடியாது. வாலிப பசங்களை பார்த்தீங்கன்னா கண்ணை திறடானா திறக்க மாட்டான், நல்லா தூங்குவாங்க. ஆனால் அப்படியே அந்த தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 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 வாலிப வயது வரும்பொழுது தூக்கமே வராது. நல்ல வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தேவ சமூகத்தில் அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். உங்க மனதில் உள்ள பாரத்தை பூரா ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்கலாம். உங்களுக்கு ஜெபம் பண்ண எதுவும் காரியம் இல்லையா? உங்க சொந்தக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், உறவினர்களுக்காக ஜெபிக்கலாம், சபைக்காக ஜெபிக்கலாம். எத்தனையோ பேர் இன்னைக்கு வியாதியிலையும் வறுமையிலையும் சாபத்திலையும் கிடக்குறாங்களே, அவங்க வாழ்க்கை நலமாய் மாறுவதற்கு ஜெபிக்கலாம். அப்போ இந்த வயதான தாயார், 84 வயது உடைய இந்த அன்னாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, வசனம் சொல்லுது உபவாசம் பண்ணி அப்புறம் ஜெபம் பண்ணி அப்புறம் ஆராதனை செய்து கொண்டிருந்தாளாம். பல்லுலாம் இருக்காது. என்ன செஞ்சிருப்பா? இயேசுவே நீ நல்லவர். கை அசைக்க கூட திம்பு இருக்காது, ஆனாலும் சொல்லியிருப்பா இயேசுவே நீர் வல்லவர். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைங்க தேவனுடைய பிள்ளைகளே. நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம் இல்லை. நீங்க கர்த்தரோடு கூட இருக்கும்பொழுதே இறந்தீங்கன்னா அதுதான் பெரிய, அதாங்க ஆசீர்வாதம். வியாதி கடந்து சாவதெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடையாதுங்க, நல்ல சாவே கிடையாது. கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். 84 வயதுல கூட விடாம. இது எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் ஜெபம் பண்றதுக்கு. இந்த 2 குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த வழியே வருகிறார் என்று தெரிந்த உடனே அவங்க ஆண்டவரை கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள்.
அந்த போகிற ஜனங்களாம் சொல்றாங்க, அதட்டுறாங்க, பேசாத அமைதியா இருந்தா அதட்டுறாங்க. இவங்க அவங்க பேச்சு கேட்பதா இல்லை. இன்னும் சத்தமா கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டாங்க. இவ்வளோ கூட்டத்திலையும் கூட அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய காதுல வந்து விழுந்துச்சு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கூப்பிடுற சத்தத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். நீங்க எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினாலும் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே நாளான் பண்ற ஜெபத்தை கேட்பீங்களா? கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஆண்டவரே நான் பாவி, நான் சொல்ற ஜெபத்தை நீங்க கேட்பீங்களா? நான் ஒரு சின்ன போது மனுஷன், ஒரு அற்பமான மனுஷன், ஏன் ஜெபத்தெல்லாம் கேட்பீங்களா நீங்க நினைக்கலாம். உன் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இருந்தாலும் ஒரு மனுஷனையும் அற்பமாய் எண்ணாதவர், ஒரு மனுஷனையும் சாதாரணமாய் பார்க்காதவர், ஏளனமாய் பார்க்காதவர், இந்த உலகத்தில் கடைகோடி மனுஷனும் வாழ வேண்டும் என்று அவனுக்காகவும் தன் ஜீவனை பலியாய் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். பிச்சைக்காரன் தானே, அவன் கூப்பிட்டு நான் கேட்கணுமா? அதுவும் அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறான். அவன் பேசலாம் கேட்க மாட்டேன், நீ உன் வேலையை பாரான்னு போயிருந்திருக்கான் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து நின்றார். அதுதாங்க ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். ஒருவனையும் அற்பமாய் எண்ணாமல் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். நான் சொல்கிறேன், நீங்கள் என்னென்ன தேவையோடு கூட இருக்கிறீங்க, என்னென்ன நெருக்கடியோடு கூட இருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு தேவை, எதெல்லாம் உங்கள் மனசை வேதனைப்படுத்துது, அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே இது நடக்கணும், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு இது நடக்கணும். அந்த காரியத்தை நீங்களே சுமக்காதீங்க. நீங்களே தலையில் வச்சுக்கிட்டு ஐயோ இப்படி நடக்குது, என் குடும்பம் இப்படி இருக்குதுன்னு அழுவாதீங்க, புலம்பாதீங்க, திகைக்காதீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அப்படி நேரம் கடந்து விட்டு எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை காண்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என்னை காண்கிற தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை காண்கிற தேவனவர், உங்களை விசாரிக்கிற தேவனவர், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனவர், உங்கள் பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவத்தை அறிந்திருக்கிற தேவனவர். அவர் உங்களை கண்டும் காணாமல் இருக்கிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் அவருக்கு தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்களுடைய மன குமுறல்கள் அவருக்கு தெரியும். ஐயோ நான் யார்கிட்ட சொல்லுவேன் என் பிரச்சனைன்னு சொல்லி நீ தவிக்கலாம். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டோடைய பாதத்தில் இறக்கி வை. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கர் தாவே, ஸ்தோத்திரங்கர் தாவே. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டிரே, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர் லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர் லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். சொல்லுவோம், பீர் லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து
கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய சாதியாய் மாற்றினீர். நீர் லகாய் ரோயி என்னை காக்கிற தேவன் நீர். நீர் லகாய் ரோயி நீரூற்று நீர். நீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். லகாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. நீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். நீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரமாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரமாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றினீர். நீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். எல்லாரும் சேர்ந்து நீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். நீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம். ஒருவேளை வனாந்திர வாழ்க்கையா மாறிடுச்சா? பாதையில எல்லாம் இருள் தான் இருக்குதா? எந்த பக்கம் கால் வைக்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே, எந்த பக்கம் போறதுனே தெரியல ஆண்டவரே. எல்லா பக்கமும் முடங்கி இருக்குது என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில மாற்றம் வராதா? என் குடும்பத்துல மாற்றம் வராதா? என் பிள்ளைகளுக்கு மாற்றம் வராதா? ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்க காத்திருக்கலாம். இதுதான் சரியான நேரம். இப்போ ஆண்டவரை பார்த்து கூப்பிடு. அப்பா, என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், என் பிள்ளைகளுக்கு மாற்றம் வேணும், எதிர்காலத்துக்கு மாற்றம் வேணும், என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு கூப்பிடு. நீ கூப்பிடுறோம் சத்தத்தை கர்த்தருடைய காதுகள் கேட்கிறது. உன்னை காண்கிற தேவன் அவர். உன் பிரச்சனைகளை காண்கிற தேவன் அவர். உன் கண்ணீரை காண்கிற தேவன் அவர். அல்லேலூயா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. நீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவ நீர்ல சேர்ந்து சொல்லுவோம். பீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீர் லகாய் ரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவரே, எதெல்லாம் உங்க வாழ்க்கை மாறணும், எதெல்லாம் உங்க அற்புதம் நடக்கணும், எல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும் ஆண்டவரே.
நான் அழுத காலங்கள் போதும் ஆண்டவரே, நான் கண்ணீர் விட்ட நாட்கள் போதும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என் சொந்தங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வாருங்க கர்த்தாவே. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான அந்த காலை நேரத்தில் நம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதனாலே ஆண்டவரே, எதெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாய், நடக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை